ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் பார்த்துருப்போம், அதுக்கான மீனிங் என்ட்ரிஸ் பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் இயரில் நம்ம வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான பேமெண்ட்டை நம்ம வந்து பே பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இதை தான் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒருத்தவங்க வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான பேமெண்ட்டை நம்ம இன்னும் பண்ணாமல் இருப்போம். ஸோ இதுதான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம ட்ரேடிங்லேயும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருந்தால் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் மெயின் எக்ஸ்பென்ஸோடு நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி சைடு நம்ம இதை கொண்டு வரணும்.